என்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல 2025 வருடத்திற்குண்டான மே மாத ராசி பலன்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு மாசமா இந்த மே மாசம் அப்படிங்கிறது இருக்க போகுது. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாத கிரகங்கள் அளவுல பெரிய அளவுல பெயர்ச்சி அப்படிங்கிறது இல்ல, ராசி மாற்றம் அப்படிங்கிறது பெருசா இல்ல. ஆனா வருட கிரகங்களான சுப கிரகமான குரு பகவானோட பயிற்சி அப்படிங்கிறது இருக்கு. சர்ப்ப கிரகங்களோட பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதுவும் இந்த மே மாசத்துலதான் நடக்குது. அப்படிங்கிறப்ப இதை நீங்க அவசியமா பார்க்கணும், உங்க ராசிக்கு என்ன நடக்குதுன்னு. அந்த வகையில பாத்தீங்கன்னா, சூரிய பகவான் மேச ராசியில உச்சத்துல இருக்காரு. 15ஆம் தேதி ரிஷப ராசிக்கு போறாரு. செவ்வாய் இந்த மாசம் முழுக்க கடக ராசியில நீசத்துலதான் இருக்க போறார். ரொம்ப நாளா அங்கேயே செட்டில் ஆயிட்டார் செவ்வாய். அது மாதிரி புதன் மேச ராசியில சூரியனோட சேர்ந்து புத ஆதித்ய யோகம் கொடுக்கிறாரு. 16ஆம் தேதி ரிஷப ராசிக்கு போய் அப்பவும் புத ஆதித்ய யோகம் அப்படிங்கறத கொடுக்கிறாரு. சுக்கிர பகவான் மீன ராசியில ரொம்ப நாளா உச்சமாவும் வக்கரமாவும் இருக்காரு. 31ஆம் தேதி தான், இந்த மாசத்தோட கடைசி நாள்ல தான் அவர் மேச ராசிக்கு போறார். குரு பகவானோட பயிற்சி ரிஷபத்துல இருக்கிற குரு பகவான் 14ஆம் தேதி மிதுன ராசிக்கு போறாரு. சனி பகவான் ஆல்ரெடி மீனத்துக்கு போயிட்டாரு. சர்ப்ப கிரகங்களான ராகு கேதுக்களோட பயிற்சி இருக்கு. மீன ராசியில இருக்கிற ராகு 18ஆம் தேதி கும்பராசிக்கு போய் குருவோட பார்வையில பட போறாரு. இதோட சனி ராகு கூட்டணி அப்படிங்கிறது பெரியது. கேது கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு போறாரு. இதுதான் இந்த மாசத்துக்கு உண்டான கிரக அமைப்பு. சரி, உங்களுக்கு என்ன இந்த கிரக மாற்றங்கள் அப்படிங்கறத கொடுக்குது அப்படிங்கறத பார்ப்போம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மே மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகர ராசி அப்படிங்கிறது வாழ்க்கையில எல்லா கஷ்ட நஷ்டத்தையும் பட்டு லேசா கொஞ்சம் தெளிஞ்சு இப்பதான் மூச்சு விடவே நேரம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி மொல்ல அப்படியே எட்டி பார்க்கக்கூடிய ஒரு ராசி. கடுமையான பாலைவனத்துல போய் மாட்டிக்கிட்டேன். ஒரு பச்சை தண்ணி கூட வழி இல்லை, எல்லா பக்கமும் வெறும் மண்ணாதான் தெரியுது, எந்த பக்கம் போறதுன்னே தெரியல. உயிரோட இருப்போமா இல்ல வித்தியை கடந்து நம்ம கதை முடிஞ்சு போவோமா அப்படிங்கிற நிலைமைக்கெல்லாம் மகரம் அப்படிங்கிறது போயிட்டு வந்துருச்சு. இப்ப இந்த சனி பயிற்சிக்கு பிறகு, அதாவது மார்ச் 31க்கு பிறகு லேசா எங்கேயோ ஒரு நிழல் தெரியுற மாதிரி கண்ணுக்கு தெரிஞ்சுது. எப்பா இந்த பக்கம் போலாம் போல இருக்கு, ஏதோ கொஞ்சம் இந்த பக்கம் தான் மனுஷ வாடை அடிக்கிற மாதிரி இருக்குன்னு எங்க போகணும் அப்படிங்கிற பாதையவே மகர ராசி கண்டுபிடிச்சு லேசா அப்படியே மொல்ல அடி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட உங்களுக்கு உயிர் பிழைக்கமானே தெரியாத ஒரு நிலைமையில இருக்கிற உங்களுக்கு, ஒரு நடு பாலைவனத்துல மாட்டின உங்களுக்கு ஒரு மீட்பு ஹெலிகாப்டர் வந்தா எப்படி இருக்கும்? அப்படி வந்த ஒரு மாசம் தான் இந்த மே மாசம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு மாசம். சரியான தலைப்பு தான் நம்ம கொடுத்துருக்கோம். சும்மா முக அலங்காரத்துக்காக கொடுக்கல. எல்லா ராசிக்காரர்களுக்குமே ஒரே தலைப்பு அப்படின்னு கூட சில பேர் யோசிக்கலாம். அந்த ராசியை கேட்கும் போது தெரியும் எதனால அப்படி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது. சில பேருக்கு மறக்க முடியாத மாசங்கிறது நல்லபடியாகவும் இருக்கும், சில பேருக்கு மறக்க முடியாத மாசங்கிறது கெட்டபடியாகவும் இருக்கும். ஆனா மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அற்புதமான பலன்களை கொடுத்து, அப்பாடா இந்த மாசம் தாண்டா வாழ்க்கையில உருப்படியா சில விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல மாசமா இருக்க போகுது. முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, குரு பகவானோட பயிற்சி. இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது மற்ற 11 ராசிக்காரர்களுக்கு வித்தியாசமானது, மகர ராசிக்காரர்களுக்கு வித்தியாசமானது. அதாவது ஜோதிட விதி அப்படிங்கறதே 6ல் குருன்னா ஊரில் பகை, ஊரை சுத்தி பகை அப்படிங்கிறது தான். 6ஆம் இடத்துல குரு இருந்தா நடக்கும். 6ல குரு இருக்கிறவனுக்கு பூரா பாத்தீங்கன்னா எதிரிங்க நிறைய இருப்பாங்க, மறைமுக எதிர்ப்புகள் அப்படிங்கறது நிறைய இருக்கும். எப்படா இவனை 4 சாத்தலான்னு ஒரு கூட்டமே காத்துக்கிட்டு இருக்கும். ஆனா மகரத்துக்கு அப்படி கிடையாது. 6ல குரு வந்ததுன்னா ஊரை சுத்தி எதிரிங்க இருப்பானுங்க, ஆனா தேடி வந்து அடி வாங்கிட்டு போவாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலை தான். மகர ராசிக்காரர்களை பகைச்சிக்கிட்டா என்ன நடக்கும் அப்படிங்கிறவங்க நேரா வந்து பகைச்சு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற நிலைமை. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகர ராசிக்கு குரு வந்து மறைவு ஸ்தான அதிபதி. 12வது வீட்டுக்கு அவர் தான் அதிபதி, 3வது வீட்டுக்கு அவர் தான் அதிபதி. 2 மனைவி ஸ்தானத்துக்கு அதிபதி போய் இன்னொரு மறைவிடத்துல 12ஆம் இட அதிபதி 6ல மறைஞ்சா விபரீத ராஜயோகம், 3ஆம் இட அதிபதி 6ல மறைஞ்சா விபரீத ராஜயோகம். இந்த 2க்குமான அதிபதி போய் 6ல மறைஞ்சார்னா அதுதான் வெல்ல முடியாத சக்கரவர்த்தி யோகம் அப்படின்னு சொல்றது. ஒரு மிகப்பெரிய சக்கரவர்த்தி இருப்பார்ல, அந்த மாதிரி நீங்க வாழ போறீங்க. உங்களை ஏத்துக்கிட்டு யாரும் பெருசா ஒன்னும் பண்ண முடியாது. எட்டக நின்று நாய் மாதிரி குலைச்சிட்டு ஓட வேண்டியதான், கண்ணுக்கு தெரியாம பேசிட்டு போக வேண்டியதான். கிட்டக வந்தா கதை கந்தல் ஆயிடும். அப்படிப்பட்ட 6ஆம் இடத்துக்கு குரு போறார். இது ஒரு விபரீத சக்கரவர்த்தி யோகம். என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்க மகர ராசிக்காரர்களுக்கு கட்டுப்பாடே கிடையாது. சுயஜாதகம் கூட பார்க்க வேணாம், இறங்கி நீங்க பாட்டுக்கு அடிச்சு போயிட்டே இருங்க. ஏன்னா சகாயத்துல சனி,
6ஆம் இடத்துல குரு, 2ஆம் இடத்துக்கு ராகு வர போறாரு. போட்டு சாத்துங்க, எது வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு நல்ல நேரம் உங்களுக்கு தொடங்கி இருக்கு அப்படின்னே இதை நாம சொல்லலாம். இப்ப குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு வந்தாலும் அவரோட பார்வை பாத்தீங்கன்னா 10, 12, 2 இந்த வீட்டுல உழுவுது. இந்த பார்வையெல்லாம் அப்படியே புனிதப்பட்டு போகுது. அப்ப 10ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களோட தொழில். கட்டுக்கடங்காம அப்படியே குதிரை மாதிரி பாஞ்சு போகும். நீங்க பாட்டு உங்க தொழில செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருங்க, பலன் தானாவே வந்துட்டு இருக்கும். பலன் வருமானம் யோசிச்சுலாம் செய்ய வேண்டாம், என்ன வேணாலும் செய்யுங்க, தானா பலன் கிடைக்கும். அப்படி ஒரு ரூட்டை எடுத்திருக்கு இந்த குரு பார்வை அப்படிங்கிறது. அப்ப உங்களோட தொழில பெரிய பெரிய வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரும். நீங்க என்னெல்லாம் சாதிக்கணும்னு நினைச்சீங்களோ அது எல்லாத்துக்கும் நேரங்காலம் கூடி வரும். இறங்கி நீங்க பாட்டுக்கா உங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ செஞ்சுட்டு போய்கிட்டே இருங்க. நிச்சயமான பலன் அப்படிங்கிறது இருக்கு. சின்ன சின்ன எதிர்ப்புகள் வந்தாலும் வெல்ல போறது நீங்க தான் அப்படின்னு மனசுல தைரியத்தை வளர்த்துட்டு அடிங்க. நவகிரகங்களுமே உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. அப்ப இந்த 10ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு அவ்வளவு நன்மைகள் அப்படிங்கிறத கொடுக்குது. அது சுக்கிர பகவானோட வீடு. அந்த இடத்துல குரு பார்வை விழுவுது. அதுதான் உங்களுக்கு தொழில் ஸ்தானம். அப்படிங்கிறப்ப அடிச்சு தூக்கலாம், நீங்க தான் இனிமேல் ராஜா அப்படின்னே சொல்லிவிடலாம். அது மாதிரி 12ஆம் இடமான தனுசு ராசியில விழுவுது. காசு பணம் வந்தாலும் 10 ரூபா செலவாயிட்டே இருக்கும். இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம். இதெல்லாம் உங்களுக்கு சொல்லும் போது ஆச்சரியமா இருக்கும். இருக்கிற கடன் அடைக்கவே துப்பு இல்லை, நான் எங்க இடம் வாங்குறதுன்னு. ஆனா அத்தனையுமே அடைச்சிட்டு நிறைய நிலப்புலன்கள் வாங்கி போடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதையும் இந்த குரு பயிற்சி, குரு பார்வை, சனி பயிற்சி எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு கொடுக்குது. வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் பண்ணலாம். நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணுவீங்க. ஒரு பெரிய மனுஷன், ஒரு கௌரவஸ்தன் அப்படிங்கிற அந்தஸ்துக்கு நீங்க வருவீங்க. ஊர்ல ஏதாவது ஒரு போட்டி கீட்டி நடந்தா கூட 4 பேர் நம்மள பார்த்து டொனேஷன் கேட்கக்கூடிய அளவுக்கு நமக்கு ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது பொருளாதார ரீதியா கிடைக்கும். அதை பயன்படுத்திங்க. ராசிக்கு 2வது வீட்டுல குரு பார்வை விழுவுது. அற்புதமான இடம் இது. தனவாக்கு குடும்பஸ்தானம். இதை நாம சாதாரணமா எடுத்துக்க முடியாது. அப்படி ஒரு அமைப்பு. 2ஆம் இடத்துல விழுவுற குரு பார்வை மிக அற்புதமான பலன்களை கொடுக்கும். ஏன்னா மே 14 குரு பயிற்சி, 18 ராகு கேது பயிற்சி இருக்கு. ராகு 3வது வீட்டுல இருந்து 2வது வீட்டுக்கு வரார். 2ல இருக்கிற ராகுவை குரு பார்க்க புனிதப்படுறார். இந்த 2ஆம் வீட்டுல குரு சண்டால யோகம் அப்படிங்கிறது உருவாகுது. அப்படிங்கும் போது இது இன்னும் அதி அற்புதம் அப்படின்னு நாம சொல்லலாம். பேச்ச மூலதனமா கொண்டு தொழில் செஞ்சவர்கள் ஒரு உச்சகட்டத்துக்கு போலாம். ஆனா பேச்சுல கொஞ்சம் கார சோரத்தை குறைக்கணும். ரொம்ப டக்கு டக்கு டக்குன்னு வார்த்தைகளை விட்டுறக்கூடாது, தேவையற்ற வார்த்தைகளை விட்டுறக்கூடாது. பேச்சால தான் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். பேச்சால பெரிய அளவுல ஃபேமஸ் ஆகலாம். ஆனா வார்த்தைகளில் நிதானம் அப்படிங்கிறது வேணும். தேவையற்ற வார்த்தைகள், ஆதாரமற்ற கருத்துக்களை மட்டும் பகிராதீங்க. மற்றபடி நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். குடும்ப உறவுகள் நல்லபடியா இருக்கும். குடும்பத்துல எல்லாரும் உங்க பேச்சை கேட்டு நடப்பாங்க. காசு பணத்துக்கு பஞ்சம் இருக்காது. 2ல ராகு இருக்கார் அப்படிங்கறதால உங்களோட பேச்சு ஒரு விஷப்பாம்பு விஷத்தை கேட்கிற மாதிரி இருக்கும். எதிராளிகள் உங்களோட பேச்சை பார்த்தே பயப்படுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். அதே நேரத்துல உங்களோட பேச்சு கண்காணிக்கப்படும் அப்படிங்கறதால தேவையற்ற வார்த்தைகளை பேசிடக்கூடாது. அஷ்டமத்துல கேது இருக்கார். எங்க? சூரிய பகவானோட வீட்டுல, அரசாங்கத்தோட வீட்டுல கேது இருக்காரு. அப்படிங்கிறப்ப கொஞ்சம் அரசு வழி தொந்தரவுகள், பிரச்சனைகள் வரும். அப்படிங்கறதால வார்த்தைகள்ல நிதானத்தை கடைபிடிங்க. மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவுமே கிடையாது. நல்ல அனைத்து விதமான விஷயங்களும் நல்லபடியாவே நடக்குது. மகர ராசிக்காரர்கள் தங்களோட வாழ்க்கையோட உச்சகட்டத்தை இந்த மே மாசத்துல இருந்து தொட போறீங்க. இதுதான்டா வாழ்க்கை அப்படின்னு. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. மகரம் பட்ட கஷ்டம் அப்படிங்கிறது சாதாரணமா சொல்லிட முடியாது. உச்சகட்ட கஷ்டத்துக்கு போய் இப்ப உச்சகட்ட இன்பம் அப்படிங்கறத அடைய போற நேரம் வந்துருச்சு. இனிமே மகர ராசிக்காரர்களோட ஆட்டம் அப்படிங்கிறது வெறித்தனமா இருக்க போகுது. தொடர்ந்து உங்களால முடிஞ்ச நன்மைகள் அப்படிங்கறத ஏழைபாளைகளுக்கு செய்யுங்க. அன்னதானமோ ஆடை தானமோ எது வேணுமோ உங்களால முடிஞ்சு செஞ்சுட்டு வாங்க. இனிமே உங்களுக்கு நல்ல நேரம் தொடங்கிருச்சு. மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.